டேய் சொல்றா, வரேன்டா. டேய் இரு இரு, 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 இரு. அப்பா கூப்பிட்றாரா, அப்பா கூப்பிட்றாரா. சொல்லுங்கப்பா. தம்பி இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு ரீச் பண்ணிட்டியா சென்ட்ரு? என்னது? ஐயோ, ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சிட்டமே. இரு, டிக்கிக்குள்ள இருக்கு. யா. ஹலோ. ராவுகால தொடக்கம் அத்தவைடா. டைம் ஆகுதே. ஷிட். 10 seconds later. Fast flare. Adding with. மா என்னம்மா சொல்லுமா. மக்கு குக்கரை பண்ண மறந்துட்டேன். ஹலோ சார், நாங்கள் டெவலக்பூர் பேங்க்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அவைலபிளாக இருக்குது சார். எனக்கு இன்னும் டெபிட் கார்டே இல்லைங்க சார். அதுக்கு முதல்ல அப்ளை பண்ணுங்கள் சார் ஃபஸ்ட்டு. ஹலோ சார். ஆமாம் சார், சொல்லுங்க சார். சார் 45 மினிட்ஸ்லையா? 5 மினிட்ஸ் சார், 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் சார். என்னடா இவன் கீழே போகிறான், மேலே வரான், ஓடுறான், நடக்கிறான், சாருங்கிறான், மோருங்கிறான். இப்படிலாம் இவன் பண்ணுறதை பார்த்துட்டு இவனை ஒரு காமெடி பீஸ்ன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இவனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சார் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, மீதி பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவர் பேர் மெகாமேனன். இவருக்கு ஏன் மெகாமேனன்னு பேர் வந்துச்சுன்னா, இவர் எடுத்த சைக்கோ படமான மெகா ஹிட் ஆனனால இவருக்கு மெகாமேனன்னு பேர் வந்துச்சு. இவர் வாழ்க்கையில் டைரக்ட் பண்ணுற எல்லா படமுமே சைக்கோ படமாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த ஒரு அற்புதமான இயக்குனர். இந்த அற்புதமான இயக்குனரோட 2வது சைக்கோ படைப்பு பேர் ஜிகா. இந்த ஜிகா படத்திற்கு பிறகு இவரது பெயர் ஜிகா மேனன் என்று மாறக்கூட வாய்ப்பிருக்கிறது. ஆமாம், இப்போ ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் இவனுக்கு போய் கால் பண்ணியிருக்காருன்னு தானே யோசிக்கிறீங்க? அப்படி யோசிச்சா ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு.
இப்போ தெரியுதா ஏன் மெகாமேனன் இவனை கூப்பிட்டாருன்னு? கடந்த 3 மாசமா மெகாமேனன் அவரோட படத்துக்கு ஹீரோவை தேடிட்டு இருக்காரு. அதில் ஹீரோவாக நடிக்க பலாயிரம் பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த பலாயிரம் பேரில் ஒருவனாக மாறணும்னு தான் இவன் 3 மாசமா உழைச்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு 3 மாசம் உழைப்ப தூக்கி போட்டுட்டு போய் சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எழுதுவானா? அதுவும் எந்த நிலைமையில? இன்னும் 45 நிமிஷத்துல அந்த டைரக்டர் இவனை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு. நடிக்கணுங்கிற பேஷனை வச்சுக்கிட்டு சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போயிடுவான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையில் யாரும் பெற்றவங்க பேச்சை கேட்கறது இல்லை, கேட்டு உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை. லைஃப்பில் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு சுச்சுவேஷன் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் பேர் தான் பிரேக்கிங் பாயிண்ட். எப்போ இந்த பிரேக்கிங் பாயிண்ட் டச் பண்ணுறோமோ அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த உலகத்தில் வாழ்க்கையை யாருமே அவங்களுக்காக வாழ்கிறதில்ல, அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அம்மா அப்பா சொல்கிறாங்க, இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் அப்படின்னு இந்த சொசைட்டி போடுற ப்ரெஷருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத விட உன்னுடைய கனவுகளை அடைவதற்காக முயற்சி செய்வது தான் உன் சிறந்த வாழ்க்கை. அம்முயற்சிகளை முயற்சிக்கும் போது வரும் கடின பயணம்தான் அத்தடைகள். அத்தடைகளை விடாமுயற்சியுடன் மேற்கொண்டு சென்றால் மட்டுமே உன் கனவுகளை அடைய முடியும். பிரேக் தி பாயிண்ட். அது சரி, இவன் இவ்வளோ பேசுறானே, கனவை அடைய முடியலன்னா என்ன பண்ணுவான்னு தானே கேட்குறீங்க? ஓ, நாங்களே யோசிச்சுட்டு தான் இருக்கோம்.